ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். வாட் அன் எபிசோட் வேர் ஒவ்வொரு கேள்வியுமே வந்து காவேரி கடையில் நச்சு நச்சு நச்சுன்னு இருந்துச்சு. ஈவன் விஜய் வச்சு ஆரம்பிச்சிருந்தாலும் நம்ம கூட விஜய் ஏதாவது பகல் கனவு கண்டுடுவாரு அப்படின்னு நினைச்சோம். பட் இன்னும் எதுவும் வரல. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நம்ம டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் காவேரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜய் வந்துட்டு நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால நாங்கள் வந்து பேசாமல் கூட இருக்கேன், ஆனால் என்னால் காலெல்லாம் கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே மொபைலை கொடுத்துட்றாங்க. அண்ட் கங்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ இந்த விஷயத்தில். பிகாஸ் நம்ம எல்லாரும் பேசுறதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக வந்து சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே பிஹேவ் பண்ணுறாங்க. அதனால எனக்கு என்னமோ நம்ம அவசரப்பட்டோமோன்னு தோணுதுன்னு யமுனா கிட்ட சொல்கிறாங்க. பட் யமுனா நிவினுக்கு வந்து கோவிலே கட்டி கும்பிடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் காவேரி கேட்டுட்டு அவங்க வந்து அதை பேசினாங்க இல்லையா டயலாகு, யமுனாவை பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. நான் ரொம்ப 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 ரசித்து பார்த்தேன். விஜயை பற்றி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் நீ பேசலாமா யமுனா அப்படின்னு சொல்லி. ஈவன் விஜய் வந்து சமாதானப்படுத்த அங்கே வீட்டுக்கு வரும்போது கூட எல்லாரும் அவங்கவுங்க மனசுல இருந்த ஆதங்கத்தை கொட்டி தீட்டாங்க. ஆனால் நீ ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன ஒரு விஷயம் தான், விஜய் இந்த விஷயத்துல கான்ட்ராக்ட் விஷயத்துல ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்கு. சரினா ரெண்டு பேரும் சரி, தப்புனா ரெண்டு பேரும் சரி. ஏன்னா அதை வந்து நமக்கு ஆப்ஷனா தான் கொடுத்தாரு விஜய். ஸோ என்ன வந்து கேட்டாரு, எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நான் எஸ் சொல்லிட்டேன், மற்றபடி என்னை கம்பல் பண்ணவே இல்லை. விஜய் பண்ணது தப்புனா நான் பண்ணதும் தப்பு தானே, என்ன மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஏன் நான் உங்க கூட பிறந்தவா அப்படின்ற காரணத்தினாலேன்னு கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா யமுனா அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சீப்பான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ப்ரொமோஷன் வேணும்னா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி. ஸோ எது கூட கம்பேர் பண்ணுறா அப்படின்னு காவேரி கரெக்டாக கேள்வி கேட்டாங்க. பட் இருந்தாலும் என்னப்பா இது இந்த இடத்துல அதை வச்சு கம்பேர் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஃபைனலி காவேரி கேட்ட கேள்வி தான், இதை பற்றி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் நீ பேசவே கூடாது. ஏன்னா உனக்கு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவர் நிவினுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதை ஈவன் அந்த விஷயத்தினால நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உனக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து பேசியிருந்தாங்க, சூசைட் அட்டம் பண்ணி நிவினை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அப்போ நீ மட்டும் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதோ அவங்களால பேசவே முடியாமல் போயிட்டாங்க யமுனா. இன்னைக்கு காவேரிக்கு பாரிசாரோட டயலாக்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்ஸ் ஆஃப். நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே கேட்குறாங்க. அதுவுமே வந்து இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து கேட்டுடுறாங்க. ஸோ உண்மையாகவே நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து எம்என்னை மூவ் பண்ணுறது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுமே இன்னைக்கு கவனிச்சேன். இன்னைக்கு வந்து அவங்க அடுத்த வீடு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க இல்லையா, அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனரை காமிச்சாங்க. ரொம்பவே பரிச்சயமான ஃபேஸ். நிறைய சீரியல் நெஞ்சம் மறப்பதிலேருந்து இப்போ அந்த ஜீ தமிழ் சீரியல் வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பர்மனெண்ட்டான ஒரு ஹவுஸ் ஓனராக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பரிச்சயமான ஃபேஸை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர் வந்து இனிமேல் சீரியலாக கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து குமரன் அண்ட் நிவின் இவங்க கிட்ட போயிட்டு அந்த அட்வான்ஸ் பணம்லாம் கொடுக்கும்போது அவர் வந்து பெயிண்ட் பண்ணலாம், அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் குமரன் வந்து நானே பெயிண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் நேற்று வந்து ஒரு பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதிலுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாம் இருந்துச்சு ஒரு பக்கெட்டில். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பெயிண்ட் பண்ணுறாங்க போல். அப்போ எடுத்த ஒரு பிடிஎஸ் தான் வந்துட்டு நமக்கு ஷேர் ஆகியிருக்கு. அதனால தான் குமரன் வந்து அந்த பனியன் லுங்கியோட வந்துட்டு அந்த பிக்சர் வந்து நமக்கு ஷேர் ஆகியிருக்கு. அப்கமிங்ல இந்த வீட்டுக்கு தான் காவேரி போக போறாங்கன்றதும் உறுதியாயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் விஜய் தான் ஓனரா இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கேன். அதெல்லாம் வேண்டாம், அவங்க வந்து ஓனர் இல்லை போல. மேபி இதே லொக்கேஷன்ல தான் விஜய் இருக்க மாதிரியும் பிக்சர் வந்து ஸ்ரீனி ஷேர் பண்ணியிருந்தாங்க அவருடைய லொக்கேஷனை. ஸோ பக்கத்து வீட்டில் தான் இருக்க போறாங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி நிவின் அண்ட் நம்ம விஜயோட பிக்சர், சாரி குமரன் அண்ட் விஜயோட பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு இல்லையா, ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர். அதுக்கான விடையுமே நமக்கு வந்துட்டு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் ரோட்ல ரைட் பண்ணிட்டு வரும்போது மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி குமரன் கிட்ட விஜய் வந்து அவருடைய பார்ட்டை வந்து புரிய வைக்கிறாரு கிளியரா, ஏதாவது எப்படியாவது நான் காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து குமரன் அவருடைய பங்கை வந்து காட்டுறாரு. அவர் என்னதான் வந்து அவருடைய சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது அது நியாயமா தெரிஞ்சாலும் அவர் பக்கத்துல இருந்து விஜயை பார்த்திருக்காரு. விஜய்க்கு வந்து அந்த ஃபேமிலி மேல எவ்வளவு லவ் இருந்துச்சு அப்படின்றத கிட்ட இருந்து பார்த்த ஒரு பர்சன். ஸோ அதனால அவர் படுற கோபம், ஒரு அத்தை பையனா, ஐ மீன் அவர் யாரு மாமா பையனா வந்து அவர் அதான் இந்த பிள்ளையா இருந்து இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிற மாமா போனதுக்கு அப்புறம். பட் இருந்தாலும் நான் பணத்தை தொலைச்சதுனால காவேரியோட லைஃபே இப்படி ஆயிடுச்சே, உன்னாலதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் கிட்ட சொல்றாரு. ஸோ வேற யார்கிட்டயாவது இந்த மாதிரி டயலாக் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. பட் விஜய் தான்
ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி குமரனுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் போய் நடிப்பு அப்படின்னு சொல்றது இப்போ வரைக்குமே நல்லா தாங்கிக்க முடியல. விஜயுமே அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உங்கள் பார்ட்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே சரியாக தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணது எல்லாமே தப்பு தான். நிவினுக்கு கொடுத்த ஹோப்புமே தப்பு தான். பட் அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் காவேரி நான் சின்சியராக லவ் பண்ண குமரன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அப்படியே இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சாலும் நம்ம எல்லாரும் கணிச்ச ஒரு ட்ராக் தான் அடுத்தது வரப்போகுது. நிவின் வீட்லேயே இப்போ காவேரி இருக்காங்க. கண்டிப்பாக யமுனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரை நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. பட் ஒரு சந்தேகப்படுற மாதிரி கேரக்டரை தான் அவங்க இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிவின் அண்ட் காவேரி பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவ்வளோதான் மேடம் வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோமோ அப்படிதான் பிஹேவ் பண்ண போறாங்க. அது வந்து அம்மாவுமே பார்த்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல. கண்டிப்பா அடுத்த நாளே வந்துட்டு வந்துருவாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா காவேரி வந்து எங்கேயுமே விஜயை விட்டு கொடுக்காம இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடோட அழகான ஹைலைட்டாகவுமே இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ்